10 நிமிடம், வெறும் 10 நிமிடம். உங்கள் நேரம் பொன்னானது. 10 நிமிடத்துல இந்த வீடியோ யாரும் சொல்லாததை சொல்லும். நேராக விஷயத்துக்கு வருவோம். ஒரு காலத்துல மக்கள் திரையரங்குல உட்கார்ந்துகிட்டு பெரிய ஹாலிவுட் பேரழிவு திரைப்படங்களை பார்த்தாங்க. பூமி அழியும் கதைகள், நகரங்கள் நொறுங்கும் காட்சிகள், ஆல் ஆர் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். மக்களுக்கு பேரழிவு வேறு எங்கோ யாருக்கோ நடந்தா அதை ஆர்வமாக பார்க்க தோணுது. ஆனா இப்போ அப்படி இல்லை. அந்த நேரத்தில் அது எல்லாம் ஒரு கற்பனை. அது திரையில மட்டும்தான் நடந்தது. ஆனா இன்னைக்கு மக்கள் பார்க்கும் விஷயமே வேற. இது திரைப்படம் இல்ல, உண்மையான உலகம். ஒவ்வொரு மணி நேரமும் எந்த நாடு தாக்கப்பட்டது, எந்த நகரம் விழுந்தது என்று உலக செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி பார்த்தது ஒரு என்டர்டைன்மெண்ட், இப்போ பார்ப்பது ஒரு எமர்ஜென்சி. இதன் அர்த்தம் தான் என்ன? இது ஒரு எச்சரிக்கை. போர் மெல்ல மெல்ல நம்ம கொல்லைப்புறத்துக்கு வந்து விடுமோ என்று ஒரு அச்சம். உலகம் ஒரு நிலையற்ற பதட்ட காலத்திற்கு செல்லுகிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க ரெண்டே விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு, பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர். இன்னொன்னு, இப்போ சூடு பிடிச்சிருக்கிற ஈரான் மீதான தாக்குதல்கள். இந்த ரெண்டு போர்களுக்கு நடுவில் ஆச்சரியமான சில ஒற்றுமைகளும் அதிர்ச்சியான சில வித்தியாசங்களும் இருக்கு. வல்லரசுகளே திணறி போற இந்த ரெண்டு யுத்தங்களும் உலகத்தை எப்படி மாத்த போகுது? வாங்க கதைக்குள்ள, இல்ல உண்மைக்குள்ள போகலாம். வெறும் 10 நிமிடம் தான். உலகம் ரெண்டு பெரிய போர்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு போர் ரஷ்யா உக்ரைன் வார், மற்றொரு போர் ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட். ஆனா இந்த இரண்டு போர்களும் ஒரே மாதிரியா இருக்கா என்ன? இல்ல. ஆனால் அவற்றுக்குள்ள ஒரு ஆழமான ஒற்றுமை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா உலக அரசியல் எப்படி வேலை செய்கிறது என்பதையும் புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த போர்களோட பின்னணியை பார்க்கலாம். 2022 உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்ததுக்கு முக்கிய காரணம், நேட்டோ அமைப்பு தன்னுடைய எல்லை வரைக்கும் வரத ரஷ்யா விரும்பல. மோரோவர், அது யுஎஸ்எஸ்ஆர் ஆக இருந்த பொழுது உக்ரைன் ரஷ்யாவின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. இது தற்காப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட போர்னு ரஷ்யா சொல்லுது. ஆனால் உக்ரைனை பொறுத்தவரை இது அவங்க நாட்டு இறையாண்மைக்கான போராட்டம் அப்படிங்குது. இது நடந்து இப்போ 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ 2வது போரின் பின்னணி. ஈரான் பக்கம் வந்தா அங்கே கதையோ காரணமோ வேற. ஈரான் அணு ஆயுத திறன் பெறுகிறதா என்ற சந்தேகம். அதனால இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அதை ஒரு பெரிய பாதுகாப்பு ஆபத்தாக பார்க்குது. மேலும் அணு ஆயுத கட்டுப்பாடு, மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மீதான தாக்குதல், ஈரானோட ஆதிக்கம், இதை கட்டுப்படுத்தணுங்கிறது தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட நோக்கம். இது பல தசாப்த கால பகை என்றாலும் இப்போ அது நேரடி போராக வெடிச்சிருக்கு. உக்ரைன் போர் இன்று வரை 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் மரணம் அடைந்துள்ளனர். நகரங்கள் அழிந்துள்ளன. போர் இன்னும் முடியவில்லை. உக்ரைன் போரில் முதலில் தனி நாடான உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் போராக இருந்துச்சு. ஆனால் பின்னர் மேற்கு நாடுகள் அனைத்தும் உக்ரைனை ஆதரித்தன. அதாவது பணம், ஆயுதம், தகவல் மூலமாக. ஈரான் சம்பந்தமான மோதலில் காட்சியே வேற. அது முழு அளவிலான போராக இன்னும் மாறவில்லை. வான்வழி தாக்குதல்கள், மறைமுக தாக்குதல்கள், ட்ரோன் போர்கள் தொடர்ந்து நடக்குது. இங்கே இஸ்ரேல், அமெரிக்கா, சில கல்ஃப் நாடுகள், இவை அனைத்தும் ஒரே பக்கம். மற்றொரு பக்கம் ஈரான். அதாவது இது ஒரு பெரிய கூட்டணியும் தனித்து விடப்பட்ட ஒரே ஒரு நாடும் மோதுவது போல உள்ளது. இதனால பொருளாதார தடைகளும் எதிர் விளைவுகளும் என்னன்னு பார்க்கலாம். பொருளாதார ரீதியா பார்த்தா உக்ரைன் போருக்காக அமெரிக்கா ரஷ்யா மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சது. வங்கி அமைப்புகள் தடை, வணிகம் தடை, எண்ணெய் வாங்குவதும் தடை. மொத்தத்தில் ரஷ்யாவோட பொருளாதாரத்தை முடக்க நினைச்சாங்க. ஆனா ஈரான் கதையே வேற. ஈரான் மேல ஏற்கனவே ஏராளமான தடைகள் இருந்தாலும் ஈரான் இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பா
உலகத்தோட எரிசக்தி ஆயில் அண்ட் கேஸ் விநியோகத்துல ஈரான் ஒரு முக்கியமான புள்ளியில இருக்கு. ஈரான் மீதான போர் தீவிரமானா, அவங்க ஹார்மோஸ் ஜல சந்தியை மூடினா உலக நாடுகளுக்கு எண்ணெய் வராம தட்டுப்பாடு ஏற்படும். இதனால மற்ற நாடுகளுக்கு ஈரான் மூலமா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வர வாய்ப்பு இருக்கு. இந்த போர்கள் ரெண்டும் அந்த இரண்டு நாடுகளுக்குள் மட்டுமல்ல, அவை உலகம் முழுவதையும் பாதிக்கின்றன. உக்ரைன் போர்னால கோதுமை உணவு விலை உலக சந்தையில் பாதிப்பு. மத்திய கிழக்கு மோதல்கள் எண்ணெய் எரிவாயு உலக பொருளாதாரத்துக்கு பாதிப்பு. அதாவது ஒரு போர் ஒரு நாட்டில் தொடங்கலாம், ஆனால் அதன் அதிர்ச்சி முழு உலகத்தையும் அடைகிறது. இந்த ரெண்டு போர்களிலும் நாம பார்க்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம்: துணிச்சல், வல்லரசுகளை எதிர்க்கும் தைரியம். ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா மாதிரியான ஒரு ராட்சச பலம் கொண்ட நாட்டை எதிர்த்து இவ்வளவு நாளா நிக்குது. இன்னொரு பக்கம் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியை எதிர்த்து அசைக்க முடியாத உறுதியோட நிக்குது. இந்த ரெண்டு நாடுகளுமே வல்லரசுகளுக்கு பயந்து பணிஞ்சு போக தயாரா இல்லை. தங்களுடைய கொள்கைக்காகவும் மண்ணுக்காகவும் அவங்க கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம்தான். இந்த இரண்டு நாடுகளும் முடிஞ்சா அடக்கி பாருன்னு வல்லரசுகளை திணற வைக்கிறாங்க. ஒரு நாடு தன்னுடைய பாதுகாப்புக்காக போராடுகிறது, மற்றொரு நாடும் அதையே அதன் பாதுகாப்புக்காக என்று சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு சம்பவத்தில் ரெண்டு பேரும் ரைட்டாக இருக்க முடியுமா? ஆனால் இந்த எல்லா கதைகளின் நடுவிலும் சாதாரண மக்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க: இந்த போர் எப்போது முடியும்? கடைசியா பார்த்தா இந்த ரெண்டு போர்களுமே இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. வல்லரசுகள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், இந்த போர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல. இதோட தாக்கம் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்குது. பெட்ரோல் விலை உயர்வு, உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, பங்குச்சந்தை வீழ்ச்சின்னு சாமானிய மக்களான நாமளும் இதோட வலியை அனுபவிக்கிறோம். உலகம் அமைதியை நோக்கி போகுதா இல்ல ஒரு பேரழிவை நோக்கி போகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம்: அதிகாரம் யாரையும் அடைக்கிட முடியாதுங்கிறதுக்கு உக்ரைனும் ஈரானும் ஒரு பெரிய உதாரணம். இந்த இரண்டு போர்களிலும் பெரிய சக்திகள் போரை தொடங்குவது எளிது, ஆனால் அதை முடிப்பது மிகவும் கடினம் என்பது புரியுது. இந்த போர்கள் சீக்கிரம் முடிஞ்சு மக்கள் அமைதியா வாழணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். இந்த இரண்டு போர்களும் நமக்கு ஒரு பாடம் சொல்லுகின்றன. உலக அரசியல் நீங்கள் நினைப்பது போல கருப்பு அல்லது வெள்ளை இல்லை. அது சிக்கலான நிறங்களின் கலவையாக உள்ளது. நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா யுத்த முறையிலும் படிப்படியான மாற்றங்கள் இருக்கு. உக்ரைனில் நடக்கிறது பெரும்பாலும் கிரவுண்ட் வார், அதாவது நிலப்பரப்புல ராணுவ வீரர்கள் நேருக்கு நேர் மோதிக்கிற போர். டாங்கிகள் பீரங்கிகள்னு தரைவழியா தாக்குதல் நடக்குது. ஆனா ஈரானில் நிலைமையே வேற. அங்கே நடக்குது ஏர் வார், அதாவது வான்வழி போர். ட்ரோன்ஸ், ஏவுகணைகள், மிசைல்ஸ் மூலமா வானத்தில இருந்தே தாக்குதல் நடக்குது. ஈரான் கிட்ட இருக்கிற அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பம் அமெரிக்காவையே ஆச்சரியப்பட வைக்குது. பிறகு அதுக்கும் மேலே துப்பாக்கி குண்டு, மிசைல்ஸ் தாண்டி பொருளாதார நெருக்கடியையும் உண்டு பண்ணி பணிய வைக்கிறாங்க. இந்த இரண்டு போர்களும் ஒரு விஷயத்தை காட்டுது: உலகம் ஒரு புதிய அரசியல் காலத்துக்குள் நுழைகிறது. அடுத்து வரும் காலகட்டங்களில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வரப்போகும் காலத்துல நுழைகிறோம். அதை கேட்டால் உங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அந்த நவீன போர் இதையெல்லாம் விட எவ்வளவு ஆபத்தானது, எப்படி நொடி பொழுதில் எல்லாம் நடந்துவிடும் என்பதை பார்க்க போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிருங்க, ஏனென்றால் இது நம்மை எல்லோரையும் பாதிக்கும் கதை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும். இல்லனா யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலாம், காட்டாமலும் போகலாம். அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. So please ensure the subscription to receive the next video. This is Ruchi Ram signing off.